சார் முதல் தடவையாக தேர்தலில் களம் காண்றீங்க. தூத்துக்குடி சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? எந்த அடிப்படையில் உங்களுக்கு தூத்துக்குடி? இது கழகம் டிசைட் பண்ண ஒரு விஷயம், தலைவர் டிசைட் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எங்கே பிளேஸ் பண்ணும் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம் என்னவா இருந்தாலும் கழகத்தினுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது தானே ஒரு அடிப்படை தொண்டனிலிருந்து பொறுப்பில் இருக்கிற நம்மளுடைய கடமை இல்லை. ஸோ தலைவரும் கழகமும் டிசைட் பண்ண ஒரு விஷயத்த என்னுடைய ஆசை வேற வேற இருந்தால் கூட அவங்க சொன்னது ப்ளஸ் என்னுடைய நான் பிறந்த மண் என்னுடைய மண்ணில் நான் நிற்கிறேன் கண்டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு தலைவராக பிஹேவ் பண்ணுறாரா இல்லை ஒரு ஃப்ரெண்டாக தான் இன்னும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்காது? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிமாணம் இருக்கும் இல்லையா. அவர் தலைவராக நடக்க வேண்டிய இடத்துல தலைவர், நண்பனாக நடக்க வேண்டிய இடத்துல நண்பன். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது சார் தூத்துக்குடி பொறுத்தளவே சரி, தமிழகம் முழுவதும் இப்படி இருக்குது? தமிழகம் முழுவதும் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எல்லாருமே ஒரு மாற்றத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறாங்க. ஸோ தூத்துக்குடியிலையும் அந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்றத ஆணித்தனமாக நாங்கள் நம்புகிறோம். ஏற்கனவே வந்து முன்னாள் அமைச்சர் இருக்காங்க அதிமுக, இப்போ திமுக அமைச்சர் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு போட்டி எந்த மாதிரி இருக்குது? கடுமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அதாவது ஹீட்டடாக இருக்கும். பட் நாங்கள் ரொம்ப 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 கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம். அறிமுக கூட்டத்தில் புத்தகம் கொடுத்து அனுப்பி வச்சாரு. ஏதாவது ஒரு பர்சனலாக அட்வைஸ் சொல்லி வெற்றியோட வா நண்பா அப்படின்றது மட்டும் சொன்னேன். தூத்துக்குடியில் தாவேக்காக்கு மக்கள் ஏன் ஓட்டு அளிக்கணும்? என்ன ரீசனாக இருக்கும்? தூத்துக்குடியில் மக்கள் வந்து தாவேக்காக்கு எதுக்காக ஓட்டு அளிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மக்கள் என்ன விரும்புவாங்க? மாற்றத்துக்காக தான். கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்காக விஜய் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, எங்கள் தலைவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, அந்த ஒரு முகம், அந்த முகம் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தமிழ்நாட்டில் அப்படின்றது தான். மக்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க? பெருசாக வாக்குறுதி இதுவரைக்கும் இருந்தவங்க செய்யாத விஷயங்கள், பண்ணாத விஷயங்களை நாங்கள் செய்வோம். எங்கள் தலைவர் பண்ணுவார். புதுசாக வாக்குறுதியை தாண்டி அது என்னென்ன நாங்கள் செய்யணுமோ நாங்கள் எல்லாம் ஒரு பட்டியலே வச்சிருக்கோம். பட் எங்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்தவர்கள் செய்யாத விஷயத்த, தவறுன விஷயத்த நாங்கள் செய்வோம் எல்லா விதத்திலையும். சரி, இப்போ முதல்வர் சகோதரி அங்கே இருக்காங்க கனிமொழி, அந்த பகுதியில் வந்துட்டு திமுகவோட அலை அதிகமாக இருக்கும். உங்கள் போட்டிகள் எப்படி நீங்கள் முன்னெடுக்க போறீங்க? கடுமையாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நாங்கள் ரெடி, எதையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதை அந்த அந்த நோக்கத்தோடு தானே தலைவர் களம் இறங்கி இருக்கிறாரு. அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த இவ்வளோ வந்து சொகுசான ஒரு லைஃபை, இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டார்டமை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னா மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்காக நான் என்ன வேணா செய்கிறேன், எதை வேணா இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றது. உங்களுடைய மீனவர்களுக்கான என்ன வாக்குறுதிகள் வைக்கிறீங்க? என்ன தேவையோ அதை கண்டிப்பாக செய்வோம். என்னென்ன தேவைகளோ அதை வந்துல செய்வோம். அவங்களோட முன்னேற்றத்துக்காக, பெட்டர்மெண்ட்டுக்காக, அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஸ்மூத்தான லைஃபுக்காக கண்டிப்பாக என்ன எதுவாக இருந்தாலும் செய்வோம். அதிகமாக வந்து உங்கள் தலைவர் பிரச்சாரம் பண்ணுற போகிறதுக்கு இடத்துக்கு இந்த அனுமதி, இதில் தொடர்ந்து வந்து பிரச்சனைகள் எழுந்துகிட்டே இருக்குது, அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நேற்று கூட ஒரு கூட்டத்தில் பெண்கள் மேலே வந்து பாட்டில் இருந்ததா ஒரு பிரச்சனை வந்தது. இந்த இதை எப்படி ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க சார்? இது ரொம்ப நாகரிகமாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். அநாகரிகமாக அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா எங்கள் கழகமும் எங்கள் தலைவரும் இதை ரொம்ப ரொம்ப ஒரு நாகரிகமாக ஃபேஸ் பண்ணுவார். அப்படி தான் எங்களை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்களுடைய இயல்பான ஒரு மூமெண்ட்டாகவும் இருக்கும். காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அது அவங்களோட கடமை, அதை செய்யணும். அவங்க ஒவ்வொரு இடங்களில் செய்கிறாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கேயாவது கொஞ்சம் அதில் சில பிசுறுகள்லாம் இருந்ததுன்னா அதை சரி செய்யணும். அரசாங்கம் தான் சரி செய்யணும். உங்களை மாதிரி ஆட்கள் அதை எங்கே தவறுகள் நடக்குதோ உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதை எடுத்து மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும். தென் மாவட்டங்களில் அடிக்கடி ஜாதி மோதல் அந்த மாதிரிலாம் சம்பவம் அதை தடுக்கிறதுக்கான புதிய திட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு ஒரு பட்டியலே இருக்குது. அது ஸ்லோவாக ஒவ்வொன்றா நாங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, நன்றி 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 தேங்க்யூ.